NME Fundamentals of Mathematics. Introduction and Motivation Lecture. Mr. R. Suresh Kannan. Mathuri Kamaraj University. Constituent Model Arts and Science College. New Syllabus. NME, Fundamentals of Mathematics. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ப்ரொஃபஸர் சுரேஷ் கண்ணன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், மதுரை. ஸோ இதில் மேத்ஸ் ஆப்டிடியூட் ரிலேட்டான வீடியோ என்னோடய கிளாஸில் NME அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில். அது மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூட் ப்ரிப்பரேஷன் பண்ணுற எல்லாத்துக்குமே நான் போட போகிற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சிலபஸ் இருக்குது, பார்த்துக்குங்க. அதனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க ஸோ இந்த வீடியோஸ் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் சொல்லியிருக்கிற மாதிரி த ஒன்லி வே டு லேர்ன் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் டு டூ மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதான் விஷயம். ஏன்னா மேத்ஸ் ஆப்டிடியூட் மார்க் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மற்ற சப்ஜெக்ட் எல்லாருமே படிச்சிருவாங்க, பட் இந்த மேத்ஸ் ஆப்டிடியூடில் விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆப்டிடியூட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. தமிழில் மிக தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். ஸோ வீடியோஸ் பாருங்கள். NME படிக்கிறவங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மாதிரி காமராஜ் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் இல்லை இதே மாதிரி சிமிலர் சிலபஸ் இருக்கிற மற்ற யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அட்டானமஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வீடியோஸ் பார்த்துக்கலாம். என்னோடய யூடியூப் சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனல் நேம் ப்ரொஃபஸர் சுரேஷ் மேத்ஸ் கிளாஸஸ். ஸோ நல்லா படிங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கணும், இந்த எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணணும், செமஸ்டர் எக்ஸாம்லையும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இப்போ இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அதில் பர்டிகுலராக ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்டிடியூட் கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாம்லையுமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இல்லை இப்போ ரீசெண்டாக போட்டிருக்க போலீஸ் எக்ஸாம். போலீஸ் எக்ஸாமில் மேத்ஸ் ஒரு 30 மார்க் வரும். அந்த 30 மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க, அதான் அர்த்தம். ஸோ போலீஸ் எக்ஸாமில் ஒரு 30 மார்க்காவது மேத்ஸ் வரும், ஆப்டிடியூட் வரும். அந்த 30 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அப்போ மேத்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக பார்க்கும்போது மேத்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அதை நீங்கள் கவனிச்சாகணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் மேத்ஸுக்கு பயப்படுறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காகவே நம்மளோட மூதாதையர்கள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேத்ஸில் நம்மலாம் பயங்கரமான ஆளுகள். மேத்ஸில் புலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ஆரியப்பட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம முதல்ல அனுப்பின சேட்டலைட் பேர் ஆரியப்பட்டா. இது ஜிகேல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த ஆரியப்பட்டான்னு ஏன் அந்த சேட்டலைட் பேர் வச்சாங்க அப்படின்னா, அந்த காலத்து கணித மேதை ஆரியப்பட்டாங்கிறவர் கணித மேதை, அதோடு சேர்த்து அஸ்ட்ரானமர், வானியல் நிபுணர். அதனால தான் அந்த பேர் வச்சாங்க. ஸோ இப்போ சேட்டலைட் அதெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஒரு சாதாரண கால்குலேட்டர் இல்லாமல் இருக்கும்போதேவும் சூரியனுக்கும் பூமிக்கு இடையில எவ்வளோ தூரம் இருக்கும், அதே மாதிரி பூமியோட சுற்றளவு எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் கண்டுபிடிச்சார். இந்த கருவியுமே இல்லாமல் நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்கிற எல்லாமே அவர் கண்டுபிடிச்சதில் கரெக்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஆவரேஜ் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அப்போ எதுவுமே இல்லாத அந்த காலத்தில் அவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காரு. அவங்க வழி வந்தவங்க தான் நம்ம. அப்போ அவங்களோட ஜீன் நம்மக்கிட்ட இருக்கும். அப்போ நம்ம கணித திறமை நம்மக்கிட்ட ஒளிஞ்சிருக்கு. ஸோ அதை நம்ம கொண்டு வரணும், அவ்வளோதான். அதனால் நம்ம பிஎஸ்சி மேத்ஸ் அளவுக்கு இந்த பேப்பர்ஸ் நம்ம படிக்க போகிறதில்ல, உங்களுக்கே தெரியும். ரொம்ப சிம்பிளான பேப்பர் தான். கொஞ்சம் மெனக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நல்ல மார்க் கண்டிப்பாக எடுத்துடலாம். கொஞ்சம் பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் தமிழில் எழுதலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. தமிழ் துறையெலாம் நிறைய பேர் எடுத்திருக்கீங்க. இங்கிலீஷில் எழுதணுமா சார், தமிழில் எழுதுனா மார்க் போடுவாங்களா அப்படிங்கிற டவுட்டில் வேறு உங்களுக்கு வரும். கவலைப்படாதீங்க. கொஸ்டின் பேப்பர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். அதனால் நீங்கள் ரெண்டுலேயுமே எழுதலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷில் எழுதலாம். தமிழில் தான் எனக்கு தெரியும் சார் அப்படின்னா தமிழ் எழுதலாம். நான் நடத்தும் போது தெளிவாக தமிழ்லையும் புரிகிற மாதிரி நான் நடத்திடுவேன். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா அதே மாதிரி இந்த புக்கு, நம்மளோட டெக்ஸ்ட் புக் பார்த்தீங்க அப்படின்னா RS ஆர்வல். இப்போ அந்த பேஜை நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். சிலபஸ் பேஜை நீங்கள் அதை தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த சிலபஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா நான் மேஜர் எலெக்டிவ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பரோட நேமு. தமிழில் சொன்னோம்னா அடிப்படை கணிதம் அல்லது கணிதத்தின் அடிப்படைகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேப்பரை பற்றி இதில் என்னென்ன அப்படிங்கிறத லைட்டாக நான் சொல்லிடுறேன்.
இதோட அப்ஜெக்டிவ் இந்த பேப்பர் படிக்கிறதுனால என்ன நமக்கு பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு இன்ட்ரடியூஸ் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ரி கான்செப்ட்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் நான் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். மேத்ஸ் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை வந்து கொடுக்கணும். ஸோ எலிமெண்ட்ரி கான்செப்ட் தான், அதாவது பிகினிங்கில் இருக்க கான்செப்ட் தான், அட்வான்ஸ் கான்செப்ட் கிடையாது. அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் மேத்ஸ் படிக்காத மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நான் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. டு டெவலப் கம்ப்யூட்டேஷனல் ஸ்கில், கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத அந்த திறன்களை வந்து வளர்க்குறதுக்கு தான் இந்த பேப்பர் அப்படிங்கிறது தான் அப்ஜெக்டிவ். இப்போ யூனிட் 1ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ். ஃபஸ்ட் எடுத்துகிட்டு நமக்கு வந்து நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் போட்டு கோலன்னு வச்சுருந்தாங்கன்னா, இந்த நம்பர்ஸுங்கிறது சாப்டரோட நேமு, அதுக்குள்ளே இது இருக்குதுன்னு அர்த்தம். பொதுவாக வந்து சிலபஸில் கொடுத்தாங்கன்னா இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அப்போ நம்பர்ஸில் என்ன இருக்குது, நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே 10th வரைக்கும் கண்டிப்பாக வந்து காமன் மேத்ஸ் படிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. கொஞ்சம் லைட்டாக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எடுத்தோம்னா இதை வந்து நல்லா பண்ணிடலாம் இந்த பேப்பரை வந்து. அப்போ ஆப்ரேஷன்ஸ் ஆர் நம்பர்ஸ். ஆப்ரேஷன் அப்படின்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி வருது, டிவிஷன். அதில் டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி, ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரை வகுக்குமா வகுக்காதா. இப்போ 8ங்கிற நம்பரை 3 வந்து வகுக்குமா. இந்த வகுத்தலில் 2 விதமாக இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் கால்குலேட்டரில் 8 3ஆல் வகுத்தீங்கன்னா 2 புள்ளி அப்படின்னு காமிக்கும். பட் அதை வந்து இங்கே வகுத்தல்னு சொல்கிறது இல்லை. இங்கே வகுத்தல் அப்படின்னா நம்ம லோயர் கிளாஸில் ரொம்ப சின்ன வகுப்பில் செஞ்சுருப்போம். இந்த மாதிரி போட்டிருப்போம். 8 வந்து உள்ளே போட்டுக்குருவோம், இந்த 3 வந்து வெளியில் போட்டுக்குருவோம், மேலே ஒரு கோடோ அல்லது சைடில் இப்படியோ போட்டிருப்போம். இந்த 8ல் வந்து எத்தனை 3 இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 2 × 3 வந்து 6, மீதி வந்து 2 வருது. இதுக்கு மேலே வந்து வகுக்க முடியாது, ஏன்னா இங்கே 3 இருக்குது. 3ஓட சின்ன நம்பர் இங்கே 2 வரதுனால இதுக்கு மேலே வகுக்க முடியாது. அப்போ இந்த 2க்கு பேர் என்ன அப்படின்னா மீதி. இந்த 2க்கு பேர் என்ன அப்படின்னா ஈவு அல்லது கோஷன். 2 மீதிக்கு பேர் வந்து இங்கிலீஷில் ரிமைண்டர். இந்த 8க்கு பேர் வந்து டிவைடன், வகுபடும் எண். இந்த 3க்கு பேர் வந்து டிவைசர், வகுக்கும் எண். இந்த ரிமைண்டர் 0 வந்தால் தான் இந்த நம்பரை இந்த நம்பர் வகுக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே நம்ம வந்து 2ன்னு வந்திருக்கிறதுனால வகுக்காது. அப்போ ஒரு நம்பர் கொடுத்தா எப்படி ஈஸியாக ஒரு பர்டிகுலர் நம்பரால் வகுபடுமா வகுபடாதா, டிவைட் ஆகுமா டிவைட் ஆகாதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஹெட்டிங். டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டின்னு அதான் அர்த்தம். ஒரு நம்பர் 2ஆல் வகுபடணும்னா என்ன கண்டிஷன், ஒரு நம்பர் 3ஆல் வகுபடணும் டிவைட் பண்ணணும்னா என்ன கண்டிஷன், 4ஆல் 5ஆல் இப்படி பார்த்துட்டே இருக்க போகிறோம். அதான் வந்து ஃபஸ்ட் யூனிட். செகண்ட் யூனிட்டில் பார்த்தோம்னா சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன்னா சுருக்கமாக எழுதணும் கொடுத்துருக்கதை. போர்டு மாஸ் ரூல். போர்டு மாஸ் அப்படின்னா ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். அதாவது லென்த்தியாக ஒரு ஆப்ரேஷன் கொடுப்பாங்க. அதாவது நம்பரை வந்து வரிசையாக மாற்றி மாற்றி ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கலந்து கொடுத்துருப்பாங்க, ப்ராக்கெட்லாம் போட்டிருப்பாங்க. என்ன ஆர்டரில் செய்யணும் அப்படிங்கிறது அந்த போர்டு மாஸ் ரூல். இந்த மாடலில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாவது வரும். மினிமம் ஒரு கொஸ்டினாக வரும். மோர் தென் 1 கொஸ்டின் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. போர்டு மாஸ் ரூல்லேருந்து பேங்க் எக்ஸாம் வரைக்கும் கண்டிப்பாக கேட்பாங்க கொஸ்டின். அதே மாதிரி மார்லஸ் ஆஃப் அ ரியல் நம்பர். இப்போ ரியல் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னோடனே எப்படி ஆரம்பிப்போம், 1 2 3 4ன்னு ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் 0ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அப்புறம் -1 -2ன்னு இருக்குது. அது போக இதுதான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒன்றாவும். இப்போ ஒரு ஆப்பில் வந்து 2 பேர் பிரித்து கொடுக்கணும். அதை நம்பரில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்குறாங்க. அதனால தான் 1/2 அப்படிங்கிற கான்செப்ட் வராது. 1/2ன்னா பாதின்னு வார்த்தை, பாதிங்கிற வார்த்தைக்கு நம்பர் என்ன அப்படின்னா 1/2. இதுக்கு பேர் வந்து ஃப்ராக்ஷன், தமிழில் வந்து பின்னம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வந்து √2, √2, √3 அப்படின்லாம் வர நம்பர். இதெல்லாம் சேர்த்து வந்து ரியல் நம்பர். சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நம்பருமே ரியல் நம்பர் தான். இந்த ரியல் நம்பர் போக காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்குது. அது வந்து நீங்கள் மேத்ஸ் குரூப் +1 +2 படிச்சிருந்தால் தான் படிச்சிருப்பீங்க. அது படிக்கலைன்னா உங்களுக்கு என்னென்ன நம்பர்லாம் இப்போ தெரியுமோ எல்லாமே ரியல் நம்பர் தான். அப்புறம் இந்த மார்லஸ்னால் என்ன அர்த்தம், இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுங்க, தூரம் வந்து இப்போ காலேஜுக்கும் எங்கள் வீட்டுக்கும் -5 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? -5 கிலோமீட்டர்னு சொல்ல முடியாது. அப்போ தூரங்கிறது எப்போவுமே என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இந்த பாசிட்டிவாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறது தான் மார்லஸ். அப்போ மார்லஸ் ஆஃப் -5 அப்படின்னு போட்டால் +5 அப்படின்னு வந்துடும். சரி, டிஸ்டன்ஸ் வந்து 0 இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம கல்லூரியிலேருந்து நம்ம கல்லூரிக்கு எவ்வளோ தூரம் இருக்கும், 0 டிஸ்டன்ஸ். அப்போ மார்லஸில் 0 வரலாம். ஆனால் மார்லஸ் ஒரு நம்பருக்கு மார்லஸ் போட்டோம்னா கண்டிப்பாக என்ன வராதுன்னா நெகட்டிவ் நம்பர் வராது. அதை ஞாபகம் வச்சுங்க, நெகட்டிவ் நம்பர் வராது மார்லஸ் போட்டால். அதை பற்றி பார்க்குறோம். ஸோ இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நான் சொல்கிறது 2 விஷயம் ஞாபகம் வச்சுங்க இந்த என்எம்இ பேப்பர் படிக்கிறதுல.
இது வந்து என்எம்இ பேப்பர், காலேஜ் செமஸ்டருக்காக படிக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்படி நினைக்கணும் அப்படின்னா, இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான பேப்பர், இதை படித்தோம்னா நமக்கு வேலை கிடைக்கும், அப்போ வேலைக்காக இதை படிக்கிறோம் அப்படின்னு நினச்சி படிங்க. ஸோ 1. 2வது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி சொல்லி கொடுத்துரும், புரிஞ்சுக்கிறோன்னு நினச்சி படிங்க. 27 மார்க் எடுத்தால் போதும்னு நினைக்காதீங்க. அந்த தாட்டில் வந்து இந்த பேப்பரை வந்து அணுகாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக இதில் இருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை படிச்சிங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நல்லா பண்ணலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி நானும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் அதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் கிளாஸ் எடுக்கும்போது. அதையுமே ஒர்க் அவுட் பண்ணுறேன். இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கை படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமே அட்டன் பண்ணலாம். அதில் ஆப்டிடியூட் எல்லாமே அட்டன் பண்ணலாம். ஏன்னா அப்படிப்பட்ட புக்கு இது. நேஷ்னல் லெவல் ஃபேமஸ், அதிகமாக விற்றுட்ருக்க புக்கு இதுதான் ஆப்டிடியூட்டை பொறுத்தளவில். ஸோ 3rd ஒன் வந்து ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸ். ஸோ இது வந்து 2 சாப்டர். ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸுங்கிறது ஒரு சாப்டர், ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ். ஏஜஸ்னால் வயது கணக்கு, அந்த வயதுகளை வச்சு ஒருத்தருக்கு இவ்வளோ வயசாகுது, 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த யூனிட் 3ல் மட்டும் 2 சாப்டர், மற்ற எல்லாத்துலேயுமே ஒரு சாப்டர் தான் நமக்கு. இந்த யூனிட் 3ல் இந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸும் யூனிட் 1லேயும் நம்பர்ஸ்ன்னு இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பருங்கிறது வந்து வேர்டு ப்ராப்ளம் மாதிரி கொடுப்பாங்க. சரியா, இதில் வந்து டேரெக்டாக நம்பர்னால் என்னன்னு இருக்கும் யூனிட் 1ல். அவ்வளோதான் 2 வித்தியாசம். ஒரு யூனிட் 4 பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்னா சதவீதம், 100க்கு எவ்வளோன்னு சொல்கிறது தான் சதவீதம். அதில் கான்செப்ட் ஆஃப் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்னால் என்ன கான்செப்ட்டு, அதில் பாப்புலேஷன், இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறத பர்சன்டேஜ் வச்சு எப்படி சொல்கிறது. அதே மாதிரி ரிசல்ட்ஸ் அண்ட் டிப்ரிசியேஷன். இந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து டிப்ரிசியேஷனுங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம், நாள் ஆக ஆக அதோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அதாவது மதிப்பு ரேட் வந்து குறைஞ்சிட்டே போகும். அதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. நகை நாள் ஆக ஆக வந்து ரேட்டு கூட்டிகிட்டே போகும். ஸோ யூனிட் 5 வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதில் காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட் ஆர் கெயின், லாஸ். காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தர் பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அது பேர் வந்து காஸ்ட் ப்ரைஸ். அப்போ கண்டிப்பாக வந்து ₹1 வாங்கினோம்னா கொஞ்சம் கூட வச்சு தான் வைப்போம். ஒரு ₹1 10 காசு விற்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து செல்லிங் ப்ரைஸ். ₹1 வாங்கி ₹1 10 காசு விற்றோம்னா அது வந்து ப்ராஃபிட் அல்லது கெயின், ரெண்டும் ஒரே வார்த்தை தான். சில நேரங்களில் வந்து நம்ம வாங்கின நேரம் பார்த்து பொருளோட ரேட்டு குறைஞ்சி போயிடும். அப்போ வந்து நம்ம வாங்கினதை விட கம்மியாக தான் விற்றாகணும். அப்போ நமக்கு என்ன ஆகும், லாஸ், நமக்கு வந்து நஷ்டமாகும். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் யூனிட் 5ல். நெக்ஸ்ட் புக் இதுதான் ஆர்எஸ் அகர்வால் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், எஸ்என் அண்ட் கம்பெனி லிமிடெட், நியூ டெல்லி, 2017. இந்த 2017 தான் இல்லை, எது வேணாலும் பார்த்துக்கலாம். அதுமாதிரி ரெஃபரன்ஸ் புக் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் எம் மனோகரன் இளங்கோ இவங்க எழுதியிருக்க புக்கு பிஸ்னஸ் மேத். ஒரு சிலர் காமர்ஸ் வந்து பிஸ்னஸ் மேத்ஸே இந்த புக்கு கூட இருக்கும், சொல்ல முடியாது. இதுவும் ஃபேமஸ் புக்கு தான். அடுத்த புக் வந்து ரங்கநாத் அப்புறம் மற்றவங்களாம் எழுதியிருக்காங்க, டெக்ஸ்ட் புக் ஆஃப் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ நமக்கு கொஸ்டின் அப்போ இத்தனை புக்கிலேருந்து வருமா சார்னா இத்தனை புக்கிலேருந்துலாம் வராது, ஒரே புக்கு தான், இந்த புக்கு தான். எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் மோஸ்ட்லி கேட்டுருவாங்க, அது போக எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் இருக்கும். ஆனால் அதே மாடல் தான் இருக்கும், நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பேப்பர் வெறும் செமஸ்டருக்கான பேப்பர் இல்லை, உங்கள் வேலைக்கான பேப்பர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு மார்க்கும் முக்கியம் நமக்கு எக்ஸாமில், காம்படிட்டிவ் எக்ஸாமில். நீங்கள் 100 மார்க் அப்படின்னா 30-40 மார்க் எடுத்தாலே நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் வேலை கிடச்சிருது. அதனால் அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு சிஏ அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க நிறைய பேர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அதில் ஆப்டிடியூட் இருக்குது, அதில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அதில் நிறைய பேப்பர் இருக்குது, அதில் மேத்ஸ் ஆப்டிடியூட் வந்து இம்பார்ட்டன்ட் பேப்பர், அதுக்கும் இது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அப்போ நீங்கள் வந்து இதையும் படிக்கிறதா உங்களுக்கு நல்லது. இப்போ ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு கேள்வி கேட்டுறேன் நான். ஒருத்தர் வந்து அவர் வீட்டிலேருந்து கிளம்புறாரு, எங்கே வராருன்னா கோயிலுக்கு வராரு. வரும்போது வந்து வீட்டில் இருந்தோ அல்லது கடையிலையோ பூக்கள் வாங்கிட்டு வராரு. பூ, சரியா, ஃப்ளவர்ஸ். கோயிலுக்கு போகிறதுனால கோயில் வச்சுக்கிட்டாலும் சரி, சாமி எதுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ கோயிலுக்கு வராரு. கோயில், அதுக்கு முன்னாடி வந்து குளம் இருக்குது, நம்ம தெப்ப குளம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி குளம் இருக்குது. அவர் நேராக வந்தவுடனே வந்து இந்த குளத்துக்கு தான் வராரு. கையில் எத்தனை பூ கொண்டு வராரோ அதை வந்து இந்த குளத்துக்குள்ளே தூக்கி போடுவார். அந்த குளத்துக்குள்ளே தூக்கி போட்ட உடனே எத்தனை பூ போட்டாரோ அதை விட 2 மடங்கு அவர் கைக்கு வரும். சரியா, ட்வைஸ், டபுள், 2 மடங்கு அவர் கைக்கு வந்து ரிட்டர்ன் வந்துடும். இப்போ 10 பூ போட்டார்னா 20 கைக்கு வந்துடும், 100 போட்டார்னா 200 கைக்கு வந்துடும், அந்த மாதிரி அர்த்தம். அப்போ டபுளாக வந்த உடனே அப்போ தான் வந்து இங்கே வந்துட்டு தான் கோயிலுக்குள்ளே போகிறாரு. அந்த சாமிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பூக்களை வந்து போடுறாரு. போட்டு முடிச்சுட்டு மொத்தம் வந்து 3 கோவில், அதுக்கு ஒரு கோயில் பக்கத்துலேயும் குளம், கோயிலுக்குள்ளே 3 குளம். அதே மாதிரி
நான் மவுஸில் எழுதுகிறேன், கொஞ்சம் இப்படி தான் வரும். சரி, இப்போ இந்த சாமிக்கு அந்த பூக்களை போட்டதுக்கப்புறம் இந்த குளத்துக்கு வராரு. இப்போ அவர் கையில் எத்தனை பூ இருக்கோ அதை பூரா இந்த குளத்துக்குள்ளே போடுறாரு. அதுவும் என்ன ஆகுன்னா 2 மடங்கு அவர் கைக்கு வந்துடும். மறுபடியும் வந்து இந்த சாமிக்கு போடணும். இந்த சாமிக்கு எத்தனை பூ போட்டாரோ அதே பூக்கள் தான் இங்கேயும் போடணும். ஏன்னா இந்த சாமி கோச்சுக்கிறோம்ல இல்லைன்னா அதனால். அப்போ முதல் கோயிலில் எத்தனை பூ போடுறாரோ அதே அத்தனை பூக்கள் தான் 2வது சாமிக்கும் போடுறாரு. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா மீதி கையில் பூ இருக்குது. அங்கேருந்து திரும்ப இந்த 3வது குளத்துக்கு வராரு. இதே ஒர்க்கை தான் செய்கிறாரு. இந்த குளத்துக்குள்ளே போகிறாரு, 2 மடங்காக கைக்கு கிடைக்குது. அதை வந்து என்ன செய்கிறாருன்னா அதே எண்ணிக்கையில் இருக்கிற அதே எண்ணிக்கை உடைய பூக்களை வந்து இங்கே போட்டுறாரு 3வது சாமிக்கும். போட்டுட்டு இவர் மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது அவர் கையில் வந்து பூ இருக்கக்கூடாது. இப்போ கேள்வி என்னென்னா, அவர் வீட்டிலேருந்து வரும்போது எத்தனை பூ கொண்டு வந்தார்? நம்பர் 1 கேள்வி. நம்பரில் சொல்ல வேண்டிய 2 நம்பர் நீங்கள் சொல்லணும். 1 என்ன அப்படின்னா, வீட்டிலேருந்து வரும்போது எத்தனை பூ கொண்டு வந்தார், இந்த ஒரு சாமிக்கும் ஏன்னா ஒரே மாதிரி தானே போடுறாரு, எத்தனை பூ போட்டார், இதான் கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், வீட்டிலேருந்து வரும்போது எத்தனை பூ கொண்டு வந்தார், ஒரு சாமிக்கும் எத்தனை பூ போட்டார். ஸோ இதான் வந்து கொஸ்டின்னு. நீங்கள் யோசிங்க. அடுத்த வகுப்பில் வந்து இதுக்கான பதில் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம திங்க் பண்ணாதான் நமக்கு யோசிக்க தான் அறிவு வளரும். அதனால் இதை யோசிச்சு நீங்கள் பதில் சொல்லுங்க. சொல்லுப்பா. 2 பூக்கள் கொண்டு போயிருப்பாரோ? சரி, உங்கள் லாஜிக் படி வருவார். 2 பூ கொண்டு போகிறாரு, நேராக வந்து இந்த குளத்துக்கு வராரு. 2 போட்டால் கைக்கு 4 வந்துடும். கரெக்டா? 2 மடங்கு 4 வந்துருச்சு. சரி, இப்போ இந்த சாமிக்கு எத்தனை போடுறாரு? அதோட இன்னும் 2 மடங்கு அந்த கோயிலுக்கு போகுது. இந்த சாமிக்கு எத்தனை போடுவார் அதை சொல்லுங்க. அதே சாமிக்கு 4 போட்டுட்டா இங்கே வரும்போதே 0 தானே இருக்கும், கையில் ஒரு பூவும் இருக்காது. அப்ப 2 இங்கே 2 போடுறாரா? சாமிக்கு 2 போட்டா இப்ப 2 கையில இருக்கும். அதாவது அவர் சொல்றது என்னன்னா 2 பூ கொண்டு வராரு. 2 பூவை முதல் குளத்துல போட்டா கைக்கு 4 கிடைச்சிரும். 4ல் 2 இந்த சாமிக்கு போடுறாரு. அப்ப மீதி 2 இருக்கும். 2 இங்க வந்து போட்டா இங்க மறுபடியும் 4 வந்துடும். கரெக்டா? 4ல் இங்கே 2 தான் போடணும். ஏன்னா முதல் சாமிக்கு எத்தனை போட்டாங்களோ அதான் போடணும் இங்கேயும். கரெக்டா? இங்க 2 போட்டா மீதி 2 இருக்கும். இந்த குளத்தில் போட்டோன்னா 4 கைக்கு வந்துடும். 4 கைக்கு வந்து மறுபடியும் இங்கே 2 போட்டுட்டா 2 மீதி இருக்கும். எனக்கு இந்த மாதிரி மீதி வரக்கூடாது. புரிஞ்சாப்பா? வரக்கூடாதான் சார் ஆன்சரு. இல்லப்பா, இந்த கடைசியில் இந்த கடைசி சாமிக்கு போடுறாரு இல்லையா, போட்டதோட அவர் கையில பூ இருக்கக்கூடாது. மீனிங் புரியுதா? மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது கையில பூ இருக்கக்கூடாது. ஆமா. இப்போ நீங்க 2 பூ கொண்டு வந்து 2 பூ போட்டா கையில வந்து மறுபடியும் கடைசியில் 2 இருக்கு பாருங்க. இப்படி இருக்கக்கூடாது. 2 பூ கையில் இருக்கக்கூடாது. வீட்டுக்கு போகும்போது கையில் பூவே இருக்கக்கூடாது, 0. புரிஞ்சா? சரி, இதான் கேள்வி புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் யோசிச்சு அடுத்த வகுப்பில். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ப்ரொஃபஸர் சுரேஷ் கண்ணன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், மதுரை. ஸோ இதில் வந்து மேத்ஸ் ஆப்டிடியூட் ரிலேட்டான வீடியோ என்னோடய கிளாஸில் NME அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில். அது மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூட் ப்ரிப்பரேஷன் பண்ணுற எல்லாத்துக்குமே நான் போட போகிற வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சிலபஸ் இருக்குது, பார்த்துக்குங்க. அதனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க ஸோ இந்த வீடியோஸ் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் சொல்லியிருக்கிற மாதிரி த ஒன்லி வே டு லேர்ன் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் டு டூ மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதான் விஷயம். ஏன்னா மேத்ஸ் ஆப்டிடியூட் மார்க் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மற்ற சப்ஜெக்ட் எல்லாருமே படிச்சிருவாங்க, பட் இந்த மேத்ஸ் ஆப்டிடியூடில் வந்து விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆப்டிடியூட் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. தமிழில் மிக தெளிவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருவேன். ஸோ வீடியோஸ் வந்து பாருங்கள். NME படிக்கிறவங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மாதிரி காமராஜ் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் இல்லை இதே மாதிரி சிமிலர் சிலபஸ் இருக்கிற மற்ற யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அட்டானமஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். என்னோடய யூடியூப் சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனல் நேம் வந்து ப்ரொஃபஸர் சுரேஷ் மேத்ஸ் கிளாஸஸ். ஸோ நல்லா படிங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கணும், இந்த எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணணும், செமஸ்டர் எக்ஸாம்லேயும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.